நேர்களை வணக்கம். நான் குமார் சுந்தரை. சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசு விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 6 சிலிண்டர் இலவசமா தருவோம்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர், அதுவும் 2.5 லட்சம் ரூபாய் வருமானத்துக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கு அப்படின்றாங்க. நகர்ப்புறங்கள்ல இந்த பேருந்து இலவச பேருந்து பயண திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. இப்படி பாக்குறேன். இந்த மாதிரி நிறைய பாப்புலிஸ்ட் விஷயங்கள் எல்லாம் பண்ணினதுங்கிறது 1 2 இல்லை, ஏராளமான பொதுநல திட்டங்களாக சொன்னதுங்கிறது டிஎம்கே. எனக்கு டிஎம்கேவோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா நான் பார்க்கறது ஏராளமான பொதுநல திட்டங்கள் 1 2 கிடையாது. அது லிஸ்ட் போட்டிங்கன்னா ஏராளமாக இருக்கு. அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா மக்கள்கிட்ட ஒன்றும் சேர்ந்து ஏதோ ஒரு அம்மா உணவகம்னா அது போய் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆடு மாடு கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, அது போய் சேர்ந்தது. ஆனால் ஒரு 50 60 100 ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு அதெல்லாம் மக்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கேரே பண்ணலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த பஸ்ஸு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இது ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு நஷ்டரை ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இலவசம் எதுக்காக இலவசம்? அது யாரோட பணம் கடைசியில் சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணங்கள் இந்த மாதிரிலாம் செலவாயிட்டு. இது அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு பி ட்ரைன் ஆன் தி எக்ஸ்செக்கர். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அப்புறம் இன்னும் வேற ஒன்று சொன்னீங்களே, இன்னொரு திட்டம் சிலிண்டர், அப்புறம் மகளிர் பேருந்து பயணம் இலவச பேருந்து. இதெல்லாம் சார், இது சிலிண்டர் எதுக்கு 6ங்கிறது, அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுக்குறேங்கிறது, அதுக்கப்புறம் சிலிண்டர் 3 தான் கொடுக்க போறேங்கிறது, அதுவும் 2.5 லட்சம் வருமானம் இருந்தால் தான் கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்களா உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில்? முன்னாடி டிஎம்கே பற்றி பேசும்போது இதெல்லாம் தான் சொன்ன 1000 ரூபான்னு எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுக்கவே இல்லையேன்னு அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபா கொடுத்தது அது ஒரு கடை தேட்டுதல் அப்படிங்கிற மாதிரி ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அவங்கள தூக்கி விடுறதுக்காக அது ஒரு உலக அளவிலேயே அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் உண்டு. அதுதான் டிஎம்கே பண்ணாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர்லாம் இதுக்காக கொடுக்குறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வரும். ஏதோ அவசரத்தில் அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி ஒன்று பண்ணி விட்டு இது எவ்வளோ தூரம் மக்களுக்கு அழிக்க போகிறதுன்னு தெரியல. ஐ திங்க் இதெல்லாம் தீஸ் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் வில் நாட் ஹெல்ப் தமிழ்நாடு டு க்ரோ அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார். கொளத்தூரில் வென்றது நான் தான், நிறைய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியாது சார், அது அவர் தோத்து போயிட்டார். அது கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அதை உள்ள அதில் ரியலாகவே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் கிரேஸ்ஃபுல்லி ஹி ஹாஸ் டு அக்செப்ட் தி டிஃபீட் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். பொதுப்படையாவே இந்த இவிஎம் மிஷின் மேல ஒரு நம்பகத்தன்மையில ஒரு கேள்விக்குறியை கிளப்பி இப்போ ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. குன்ராஜ், ஐயநாதன் போன்றவர்கள்லாம் இவிஎம் மிஷின் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்தமா? சார், அவங்க ரொம்ப காலமா அதான் சொன்னாங்க. மிஸ்டர் ஐயநாதன் இருக்கட்டும் அல்லது பொன்ராஜா இருக்கட்டும், அவங்க தே ஆர் ரைசிங் டவுட்ஸ் அபவுட் தி இவிஎம் மெஷின்ஸ். அது அன்லஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, இது பல நாடுகள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. நம்ம இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் இவிஎம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதங்கிறாங்க. ஜெயிச்சா ஒன்று தோத்தா ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது சரியா இருக்கிறதா நான் பார்க்கல. இது கோர்ட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்து அதில் அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேர்லாம் கேட்டாங்க. ஒன்றும் ப்ரூவ் ஒன்றும் பண்ணலை. அதனால் வெறும் வாய்ப்பந்தல் போடுறதுல அர்த்தமே கிடையாது. எனக்கு அதான் ஐ டோன்ட் அக்செப்ட் அதை நான் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஐயநாதன் சொல்கிறதோ திரு பொன்ராஜ் சொல்கிறதோ இது இட் வில் நாட் கேரி கன்விக்ஷன் வித் தி பீப்புள் ஆஃப் இந்தியா. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு, மேலும் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வர இருக்கிறார்கள் அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க சார்? இது ரொம்ப தப்பான சமாச்சாரம். எதுக்காக இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் தான் சார் இது டெஃபினட்டா ஹார்ஸ் ரைடிங் தான், குதிரை பேரம் தான் இது.
இது 6 பேர் இழுத்தாங்களே, என்ன இது குதிரை பேரம் இல்லாம வேற என்ன இது? தாவேகா பண்றது ரொம்ப தப்பானது. ஒரு ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு முரணானது, சட்டத்துக்கும் விரோதமானது. ஆகவே இது வந்து அந்த 6 பேரை பண்ணதே தப்புன்னு நான் சொல்லும்போது, இப்போ ஃபர்தரா இன்னும் 10 பேர் இழுக்கிறேன்னு சொல்றதுங்கிறதெல்லாம் ஐ திங்க் பிளாட்டண்டா தி டாக் எகென்ஸ்ட் தி லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் இது வந்து நிச்சயமா கோர்ட்டுக்கு இது கேஸ் இருக்கு. இது வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது செயல்பாடுகள் அப்படிலாம் போச்சுன்னா கோர்ட் வில் நாட் டேக் இட் லைட்லி. அது ரொம்ப சீரியஸாக அதை வியூ பண்ணுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் சார். அமைச்சர் அவர்கள் இப்படி பேசுறா, சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை எழுது. அந்த 6 தொகுதி இப்ப ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டு இருக்கு, காலியா இருக்க 6 தொகுதியில யாரு போயிட்டு அங்க வேலை பார்க்கறது அப்படின்னு உடனே அரசு சார்பில் சொல்றாங்க பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க போய் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. அது எப்படி நான் அதை பார்த்தேன் சார். அதுவும் ஆன்சர். யாரு அந்த இடத்துக்கு எம்எல்ஏவோ அவர் அங்க போய் மக்கள்கிட்ட நேரடியா தினந்தோறுமோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 10-15 நாளைக்கு ஒரு முறையோ ஒரு இடத்துக்கு போய் பேசி மக்களுடைய குறைகளை கேட்டுண்டு அதை வந்து சட்டசபையிலையும் ஒலிச்சு அரசாங்கத்திலையும் கொண்டு போறதுங்கிறது அது எம்எல்ஏவால் தான் முடியும். அவர் யாரோ மினிஸ்டர் வந்து பொறுப்பு மினிஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு போனாலும் ஒரே நிறைய அதோட சரியாங்கிற மாதிரி அவரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா அது சரியா வருமா? ஐ திங்க் திரு செங்கோட்டையன் ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் அவர்லாம் இப்படி பேசுவதுங்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஐ திங்க் வினோதமான ஒரு ஆன்சர். இது வந்து யாருமே ஏற்க மாட்டார்கள் சார். இன்னொரு பக்கம் 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் எதுவும் அறிவிப்பு வரக்கூடாது, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ திங்க் the court has taken it quite seriously தான் ஃபீல் பண்றேன். அப்படியே இருக்கட்டும், அது ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். இது வந்து குதிரை பேரம்னா அதற்குடைய கான்சிக்வன்சஸை தாவேக்காக ஃபேஸ் பண்ணட்டும். இல்ல சபாநாயகர் முடிவுல பிரச்சனை இருக்குன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா சார்? அது ஐ திங்க் இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அதை நீங்க சபாநாயகரை வச்சுட்டு அது சரி பண்ணிடலாம்னு நினைச்சா அது தவறானது. கடைசியில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரியாது. சபாநாயகர் முடிவு என்பது ஏற்றுப்பட வேண்டியதுதான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொன்னான்னு சொல்லலாம். அது வந்து வெயிட் அண்ட் வாட்ச். பட் அப்பேரண்ட்லி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்க பாசிட்டிவான சில பாயிண்ட்ஸையும் இந்த அரசாங்கம் மீது வைக்கிறீங்க, நெகட்டிவான பாயிண்ட்ஸ் சொல்றீங்க. பரந்தூர், இப்போ இந்த ஸ்கீம்ஸ், இந்த ஹார்ஸ் ட்ரேடிங், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் இடைத்தேர்தல் எதிரொலிக்குமா? இப்போ நான் இடைத்தேர்தல் இப்போ நடக்க போறது இல்லை. நடக்கும்போது பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. இதெல்லாம் இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போவாங்கன்னு தெரியாது. எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக இணையலாம். இல்ல நான் கேக்குறது அவ்வளவு மக்கள் மத்தியில கோபம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறேன் சார். இப்ப பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவிற்கு கோபம் இருப்பதாக எனக்கு தெரியல சார். இவ்வளவுலாம் இருக்கலாம், இதெல்லாம் ஜென்ரலா நான் பேசுறது. பட் இது வந்து சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய அளவிற்கு நெகட்டிவாக தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய 100 நாட்கள் ஆட்சி நிறைவடைந்து விட்டது. அவருடைய வாக்குறுதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு வர்றார். எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அசம்பிளி எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நவடேஸ் இந்த யூடியூப், டெலிவிஷன் சேனல் இதெல்லாம் பேசுறதுக்கு பெரிய ஆர்வம்லாம் எனக்கு இல்லை சார். ரொம்ப நான் அதுலேருந்து விலகி சென்றிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. பட் நீங்கள் ரொம்ப அன்போட அழைத்ததன் காரணமாக இந்த இன்டர்வியூக்கு நான் வருகின்றேன். 100 நாள் அப்படிங்கிறது ஒரு 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 மைல் ஸ்டோன் ஃபார் மிஸ்டர் விஜய். அவர் ஆட்சிக்கு வருவாரா என்று யாருமே எதிர்பார்க்கல. அவங்க கட்சிக்காரர்கள் அவங்களே கூட எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. பட் அந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட அவருக்கு இருந்தது. அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். ஒரு 100 நாளும் கடந்து விட்டது. மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா
ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்துகின்றோம் என்று உறுதிமொழி சொல்லியிருக்கார். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட சேர்ந்தவங்களும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செஞ்சவனையும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ரொம்ப புதுமையான சமாச்சாரம் தமிழ்நாட்டில். எல்லாரும் பேசுவாங்க, ஊழல் ஒழித்து விடுவோம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க ஒழிய நடைமுறைக்கு கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒரு முனைப்பு காட்டுவதாக தான் நான் பார்க்கின்றேன். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அவரும் சரி, அவருடைய சகாக்களும் சரி, மந்திரி சபை சகாக்களும் சரி, ஓரளவு அதை நோக்கித்தான் பயணிக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தோன்றது. இது தொடர வேண்டும். இது உண்மையிலேயே நடந்ததுன்னா ஒரு பெரிய உலகம் மகா அதிசயமாகத்தான் இதை பார்க்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். பள்ளிக்கல்வித்துறை அதில் ஊழலே இல்லை அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நானும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுனால அதில் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு டிலேனா சாதாரண 10 நாள் 15 நாள் 1 மாதம்லாம் கிடையாது. பட் வருஷ கணக்கில் அநியாயமாக டிலே எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம், அடிப்படையாக காரணம் ஒரு லஞ்சம் என்கின்ற எதிர்பார்ப்பு தான். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் திரு ராஜ்மோகன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த துறையை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லுகின்றேன். அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்க நிறைய அதனால முழுக்கலாம் ஊழல் ஒழிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. ஆனால் மிக பெரிய அளவுக்கு குறைந்திருக்கின்றது என்று அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி அந்த 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 மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நாம் போய் பார்த்தா தான் தெரியும். அதாவது பர்சனல் இன்வால்மெண்ட் இருந்து அதில் எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். பட் பை அண்ட் லார்ஜ் இந்த கவர்மெண்ட்டு ஊழல் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டுவதாக நான் பார்க்கின்றேன். இது ஒரு விஷயம். மற்றபடி 100 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே மிகப்பெரிய சாதனை தான். அது ஊழல் இல்லாமல் அரசாங்கத்தை கொண்டு செல்வது என்பது ரொம்ப பெரிய சாதனை. அது அளவிட முடியாத ஒரு பெரிய அற்புதமான சாதனை என்று தான் சொல்லணும். அது தொடர்ந்து நடக்கணும். வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலும் அது தொடர்ந்து நடக்க வேண்டும். அது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும். ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கமாக நடத்தப்பட வேண்டுமே என்பதுதான் என் போன்றவர்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சரி, லீவ் தட் அசைட். இப்போ 100 நாளில் இப்போ அசம்பிளி இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த அசம்பிளியில் சில விஷயங்கள் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அதாவது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் அதற்கு தகுந்த பதில் கொடுக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க சரியான பதில் கொடுக்கறதுக்கு தெரியாமல் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு ரொம்ப தௌஷ்டின்யமான முறையில், அதாவது என்ன தௌஷ்டின்யமான ரொம்ப அரகண்டாக பதில் சொல்கிறதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது ரொம்ப நாள் இதே மாதிரியே பேசிட்டு இருக்கிறது, ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஏதாவது ரசிப்பார்கள். பட் பிறகு நாள் பட இது என்ன இதே தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் சத்தம் தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைத்து விடுவார்கள். இதெல்லாம் இது வெறும்னா கூட சொல்லலை. உதாரணமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது தமிழில் அவருக்கு சரியான தமிழில் பேசுவதற்கு தெரியலை அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. ஆனால் என்னை இப்போ யாருமே தூய தமிழில் புலவர் போல யாரும் பேசுகிறதே கிடையாது. அந்த காலம்லாம் மலேறி போச்சு. எல்லாரும் ஆங்கிலமும் தமிழும் கலந்து தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் அதுக்காக ஏன் நீங்கள் இப்படி பேசுவீங்க, கொஞ்சம் தங்களை மாற்றிக்கொண்டு தமிழில் உரையாடினால் நன்றாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ பெரிய கோபமா? நான் அப்படி தான் பண்ணேன் போயா அப்படின்னு பேசுறதுங்கிறது ஐ திங்க் அது நல்லாவே இல்லை. அது இந்த
அந்த மாதிரி ஒரு அரகன்ஸ் இருப்பதாகத்தான் தெரிகிறதே ஒழிய ஒரு மாற்றம் இருப்பதாக தான் தெரியும். அதுக்கு பின்னாடி அவர் என்ன ஒரு பூசி மொழிகை ஏதோ ஒன்று பதில் சொன்னார் எனக்கு கூட. அதுதான் முதல்ல பேசி தான் மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேர்ந்திருக்கின்றது. ரெண்டாவதாக அதை கடந்து ஜெனரலாவே பொதுவாவே ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில அவ்வளவு வார்த்தை சண்டைகள், கத்துறது, கூச்சல், அடிக்க பாயறது லைவ் போட்டதுனால இப்படி தெரியுதுங்களா? இல்ல ரொம்ப நீங்க பார்த்த வரைக்கும் சட்டமன்றத்துல இது ரொம்ப வரம்பு மீறி போற மாதிரி இருக்குங்க? இல்ல, இதுக்கு மேலெல்லாம் போயிருக்கு. இதுக்கு மேலெல்லாம் இப்பெல்லாம் லைவா காமிக்கிறதுனால ஓரளவு நமக்கு ரொம்ப நன்றாகவே தெரிகின்றது என்ன நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் எப்படிலாம் அநியாயமா ஹேண்டில் பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் லைவ்ல காமிச்சிருந்தாங்கன்னா, ஓ மை காட், தமிழ்நாடு அப்படியே தட் வுட் ஹவ் பீன் இன் ஃப்ளேம்ஸ். நிறைய நேரத்தில் அந்த ரொம்ப மோசமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் பேசுறதுங்கிறது எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனால் இவங்க என்னன்னா, ஒரு பணியுமாம் என்றும் பெருமைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு தகுந்த நல்ல பியூட்டிஃபுல்லாக ஆன்சரை வச்சுருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையான சிறப்பான பதில்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவங்களால அதுக்கு ஏடிஎம்கேயா இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும் அவங்களெல்லாம் இன்னும் அவங்க திணறி போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாம ஏடிக்கு போட்டியா ஒரே சத்தம் போடுறப்ப சபாநாயகர் சொல்றார், மினிஸ்டரை பார்த்து கொஞ்சம் தயவுசெய்து பேச இருங்கன்னு சொன்னா, அதெல்லாம் சபாநாயகர் பேசுவதே காதில் போட்டுக்காம மினிஸ்டர்ஸ் பேசுறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கா சபாநாயகர் உட்காந்துருக்கார்? சரியே கிடையாது. அதே போல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவர் அந்த அம்மையார் பேசுவதும் கூட நிறைய அடிக்குவேட் ப்ரிப்பரேஷனோட அவங்க வந்து வரணும். அதெல்லாம் சரியாக வந்து இப்போ ப்ரிப்பரேஷனோட வராங்கன்னு தெரியலவே இல்லை. அவங்களோட பேச்சுலேருந்து அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல ஏதோ பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு விமான நிலையம் வருகிறதுனா டீட்டெயில்ஸ் கொடுங்க, பேப்பரில் ஏதாவது இதா அப்படின்னா ஒன்றும் பொது வெளியிலேயே எல்லாமே இருக்குது. குப்பத்தில் திரு இவர் நாயுடு காரு அவர் அங்கே அவருடைய சொந்த கான்ஸ்டுவன்சி அது அங்கே கட்டின உட்காந்துருக்கார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அதனால் இங்கே இருக்கிற இதை நாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணல. நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை ஏர்போர்ட்டு விரிவாக்குங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் பரந்தூருங்கிற இடங்கிறத நம்ம வந்து ரொம்ப காலமாக எதிர்த்து போராடி அதற்கு பிறகு அப்ரூவ் பண்ணி இப்படிலாம் வந்து ஒரு 10 வருஷமாக பெரிய போராட்டத்துக்கு ஒரு ஃபைனாலிட்டி வந்திருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் குப்பத்தில் வரதுனால குப்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க எங்கே டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னா ஐ திங்க் ஒரு இதுவே இல்லை, ப்ரிப்பரேஷனே கிடையாது. ஆன்சர் சொல்கிறோமே இந்த மாதிரி சொன்னோன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் தேர். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து ஏதோ ஏடிக்கு போய் இறங்கி சத்தம் போட்டால் மக்கள்லாம் ஒன்று அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து சில நாட்களில் அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு ஒரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி முகம் சுளிக்கின்ற வகையில் மக்கள் ரியாக்ஷன் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்து பட்ஜெட். நிறையவே பேசலாம். பட்ஜெட்டு ஏன்னா ஒன்றும் பெருசா ஒரு உப்புசப்பு இல்லாத பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒன்றும் உதாரணமாக ஏதோ இந்த மோதிரம் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மாமா மோதிரமா தாய்மாமன் மோதிரமா இன்னொன்று ஒரு தாய்மாமன் சீரா என்னது அந்த பேர் தாய்மாமன் தங்க மோதிரம் அது அதெல்லாம் என்ன, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்சல்யூட்லி இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இது. அதனால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதே போல் கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணத்துக்கு தாய்மாமன் சீதானம் சொல்லிட்டு புடவை வேஷ்டி ஒரு பவுன் காசு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அன்ப்ரொடக்டிவ். யாரும் இதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம்
கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. பட் ஐ திங்க் இது நாம் பேசிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதெல்லாம் இது வந்து டெஃபினட்டாக தீஸ் திங்ஸ் வில் நாட் ஆட் வேல்யூ டு தி கவர்மெண்ட். அது டெஃபினட்டாக இருக்காது. அது நல்ல பிரயோஜனம் இருக்குமானா டெஃபினட்டாக பிரயோஜனம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய அன்ப்ரொடக்டிவாக இருக்குது, நிறைய சவடாலான பேச்சு, இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்டாக இந்த 100 நாள் பயணத்தில் நடப்பதாக எனக்கு தோன்றது.